நான் வந்து பழையபாளையம் விவசாயி வரதராஜன் பேசுகிறேன். நாங்கள் வந்து இன்னைக்கு 10/10 அறுப்பறுத்தோம். இத்தனை நாளாக டிபிசியில் கொண்டாந்து வச்சுட்டு போராடிட்டு இருக்கோம். இது வரலையும் கிடைக்கல எங்களுக்கு. இன்றைக்கி தான் வந்து மத்திய அரசு குழு மாநில அரசு குழுலாம் வந்து பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்க சொல்லியிருக்காங்க. அதே போல் நாங்கள் 24 கேட்டிருக்கோம் நீரப்பதம். அவங்க 17 சொல்லியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் 24 வரலையும் கேட்டிருக்கோம். இதை வந்து அவங்களுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெல் வந்து ஆய்வுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. 24% நெல் எடுக்க சொல்லிட்டாங்களாமே? இல்லை, இது வரலையும் எடுக்க சொல்ல, 22 எடுக்க சொல்லியிருக்காங்க. அது சொல்லலை, 24 சொல்லல. ஒரே ஒரு விவசாயிக்காக அது வந்து நல்லா இருந்தது, அதனால சொல்லியிருக்காங்க. 24 எடுக்க சொல்லல. அவங்க வந்து இன்னும் யாருக்கும் கோரிக்கையா வச்சிருக்கோம், எடுத்துக்கலாம். அவங்க வந்து 20 அலாட்மெண்ட் கிடையாதுன்ட்டாங்க. ஆனா 22 வரைக்கும் நாங்க கேட்டிருக்கோம் இப்போதைக்கு. ஒரு சில காரணங்களா கார்பூச்சி காரணம் இங்க பயன்பாட்டினால இத்தனை நாள் காக்க வச்சு இன்னைக்கு தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 நாளா கிடக்குங்க. 10ஆம் தேதி அறுத்தது. 13ஆம் தேதி டிபிசி வந்துச்சு. எஸ்ஆர்எம் எடுக்க சொல்லிட்டாங்க, டிஎம் எடுக்க சொல்லிட்டாரு, பர்ச்சேஸ் ஆஃபீஸர் எடுக்க சொல்லிட்டாங்க. பர்ச்சேஸ் ஆஃபீஸர் தான் இதுக்கு காரணம்.